5-6 மினிட்ஸில் குருமா எப்படி சட்டுன்னு பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டாணி வந்து நைட்டே நீங்கள் ஊற போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு பட்டாணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயம் தூவுறேன், அப்புறம் ஒரு ட்ராப் எண்ணெய். சீக்கிரமாக இது வேகும். இது வந்து ஒரு 2-3 விசில் விட்டு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வானல் வச்சுக்கோங்க. அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். பட்டை 1 போட்டுக்கலாம், கிராம்பு 3, இலை 1. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துருப்போம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு கையளவு பொட்டுக்கடலை. கொஞ்சம் இந்த இட்லி, தோசை, இது பொங்கலுக்கெலாம் கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இந்த பொட்டுக்கடலை போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் இந்த வெங்காயத்திலே போட்டு வதக்கிடுங்க, அப்படி இல்லைன்னா இப்படி அரைச்சி விட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக, அப்புறம் கசகசா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, எல்லாமே ஃப்ளேவர். இப்போ இது எல்லாமே போட்டு விழுது நம்ம அரைச்சி ரெடி பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது இதில் விட்டுடலாம். வேக வச்சுருந்த பட்டாணி, குக்கரில் வேக வச்சுருந்த பட்டாணி. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற நேரம்தான், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சட்டுன்னு இதை பண்ணிடலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ். இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா உங்களுக்கு குருமா ரெடி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பட்டாணிக்கு பதில் நீங்கள் எந்த இந்த பயிர் வகைகள் எது வேணாலும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காயில் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொதிச்சு வந்ததுன்னா குருமா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், கொதிச்சாச்சு, குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சட்டுன்னு பண்ணுறது, 5-6 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி அதையும் கொதிக்க விட்டு கூட பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆத்துக்கோலம், என்னுடைய சேனல் தான். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு இதுக்கும் வேணும். இதில் 90 ரங்கோலிஸ் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து அதை மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.